அனைவருக்கும் வணக்கம். நாம் உயர்மெய்ஞானி தாயுமானவ சுவாமிகள் பாடியருளிய உன்னதமான ஞானப் பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். தாயுமானவருடைய பாடல்களுக்கும் திரு அருட்பிரகாச வள்ளலாருடைய பாடல்களுக்கும் நிரம்ப ஒற்றுமைகள் இருப்பதை காண முடிகிறது. அருமையான நல்ல பல கருத்துக்களை சுவைபட அழகாக எடுத்துரைக்கக்கூடிய தாயுமானவரின் பாடல்கள் வாசிக்க வாசிக்க ஆனந்தம் தரக்கூடியவையே. இன்றைய பதிவிலேயும் நம் மனதை கவரக்கூடிய பல கருத்துக்கள் வருகின்றன. பற்று வெகுவிதமாகி ஒன்றை விற்று ஒன்றனை பற்றி உழல் கிருமி போல பாழ்ச்சிந்தை பெற்ற நான் வெளியாக நின் அருள் பகர்ந்தும் அறியேன். துவிதமோ சிற்றறிவு அதன்றியும் எவரேனும் ஒரு மொழி திருக்கென்று உரைத்த போது சிந்தை செவியாகவே பறையறைய உதரவெந்தி நெஞ்சம் அளவளாவ உற்று உணர உணர்வற்று உண்மத்த வெறியினர் போல உணருவேன் முத்தி மார்க்கம். உணர்வது எப்படி இன்பதுன்பம் சமானமாய் உருவது எப்படியாயினும் பற்றெனக்கு ஐய நீ சொன்ன ஒரு வார்த்தையினை மலை இலக்கு என நம்பினேன். மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மரபில் வரு மௌன குருவே. மனிதர்களுக்கு பற்றுக்கள் பலவிதமாக ஏற்படுகின்றன. புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகிலே ஏதாவது ஒரு காரணத்தை முன்னிட்டு பற்று என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அது மாத்திரமல்லாது பற்றுக்கள் வந்தபோது உலகியல் சார்ந்து வாழக்கூடிய நாம் எந்த விதமான அறிவும் இல்லாமல் பல்கி பெருகி கொண்டிருக்கக்கூடிய கிருமிகளைப் போல நம்முடைய மனத்தை தொலைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சிந்தனை தேவையற்ற விதங்களிலே நம்மை அலைக்கழிக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் இவற்றிலே இருந்தெல்லாம் வெளிப்படுவது எப்படி? யாராவது ஒரு அதிர்ந்து சொல்லக்கூடிய கடின வார்த்தையை சொல்லிவிட்டால் என் உடல் திடுக்கென்று தூக்கி போடுகிறது என்று தாயுமானவர் குறிப்பிடுகிறார். இது போன்ற கருத்துக்களையே திரு அருட்பிரகாச வள்ளலாரும் சொல்லியிருந்ததை பார்த்திருக்கிறோம். அருகிலே இருக்கும் எவரேனும் சத்தமாக பேசினால் திரு அருட்பிரகாச வள்ளலாரின் உடல் தூக்கி போடுமாம். அந்த அளவிற்கு அவருடைய தேகம் மென்மையான அணுக்க தேகமாக மாறியிருந்தது. அதே போன்ற ஒரு நிலை தன்னுடைய தேகத்திற்கும் ஏற்பட்டிருப்பதாக இங்கே தாயுமானவர் சொல்லுகிறார். சாதாரணமாக பார்ப்பவர்களுக்கு இவர் ஏதோ பலகீனமானவர் என்று எண்ணத் தோன்றும். ஒரு சாதாரண சத்தத்திற்கு இவர் இப்படி பயப்படுகிறாரே, இவர் என்ன ஞானி என்றெல்லாம் கூட உரைக்கத் தோன்றும். ஆனால் உண்மையிலேயே மென்மையாக மாறிவிட்ட யோகிகளுடைய தேகம் ஒரு சிறிய அதிர்ச்சியையும் கூட பொறுக்க மாட்டாது தவிப்பதை பற்றி இங்கே தாயுமானவருடைய பாடல் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய செவியிலே நல்ல பல கருத்துக்கள் வரும்போது அமைதியாக உள்வாங்கிக் கொள்ள முடிகிறது. அதுவே கோபமான வேகமான ஆத்திரமூட்டும் வார்த்தைகள் எவராவது பேசும்போது நமக்குள்ளே ஒரு சிறிய பதற்றம் ஏற்பட்டு விடுகிறது. இதையெல்லாம் நாம் உணர வேண்டும் என்றால் ஞானிகள் மகான்களுடைய பற்றுதலும் அவர்களுடைய வழிகாட்டுதலும் அவசியமாகிறது. இவற்றையெல்லாம் உற்று உணர வேண்டும். அப்படி உற்று உணரக்கூடிய காலத்திலே இப்படி தேகத்திலே பலகீனம் ஏற்பட்டதை போன்ற தோற்றம் கொண்டிருக்கக்கூடிய யோகிகள் மற்றவர்கள் பார்வைக்கு பைத்தியக்காரன் போலத்தான் காணப்படுவார்கள். முத்தி மார்க்கத்தை பற்றிய கருத்துக்களை தங்களுடைய அனுபவங்களை சித்தர்கள் இங்கே சொல்லுவதை கேட்பவர்கள் இவர் ஏதோ உளறுகிறார் என்றுதான் சொல்லுவார்கள். இதை எப்படி உணர்வது, இன்பம் துன்பம் ஆகியவற்றை சமமாக எவ்வாறு பெறுவது என்பதை பற்றி நாம் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய யோக பயிற்சியின் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள முடியும். தாங்கள் சொன்ன ஒற்றை வார்த்தையினை, அதாவது உன்னை கைவிட மாட்டேன், நிச்சயம் உன்னை காப்பாற்றுவேன், தயாராக இருக்க பழகிக்கொள் என்று சொல்லியிருந்த ஒற்றை வார்த்தைக்காக எத்தனை காலம் நான் காத்திருக்கிறேன். மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தியிருக்கும் என்னுடைய குருவே, எனக்காக இரக்கம் கொண்டு எப்போது என்னை தேடி வருவீர்கள் என்று வினயமாக இங்கே வினாவெடுக்கிறார் தாயுமானவர். நிர்குண நிராமய நிரஞ்சன நிராலம்ப நிர்வடைய கைவல்யமா நிற்கல அசங்க சஞ்சல ரகித நிர்வச்சன நிர்தொந்த நிர்முக்த தத்பர வித்வாதீத வியோம பரிபூரண சதானந்த ஞான பகவ சம்பு சிவசங்கர சர்வேச என்று நான் சர்வ காலமும் நினைவனோ. அற்புத அகோச்சர நிவர்த்தி பெறும் அன்பருக்கு ஆனந்த பூர்த்தியான அத்துவித நிச்சய சொரூப சாட்சாத்கார அனுபூதி அனுசூதமும் கற்பனை அறக்கான முக்கண்ணுடன் வடநிழற் கண்ணோடு இருந்த குருவே, கருதறிய சிற்சபையில் ஆனந்த நிறுத்தமிடு கருணாகரக் கடவுளே. கருணாகரக் கடவுள் என்று தட்சணாமூர்த்தியை வேண்டுகிறார். தான் பார்த்த நிலையிலே 3 கண்களை கொண்டு தன்னன் தனக்குள்ளே இருந்து தன்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி என்கிற கருணாகர கடவுளை மனதார வேண்டி தன்னுடைய பிரார்த்தனைகளை வைக்கிறார்.
தாயுமானவருடைய பாடலிலே அவர் சிவனை வணங்கி சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்க்கும்போது அவர் நல்ல விதமாக சமஸ்கிருதத்தை அறிந்திருந்தார் என்று தெரிய வருகிறது. சிவ சகஸ்திரநாமம் என்கிற நூலிலே சிவனை வழிபடுவதற்காக சொல்லப்பட்ட பற்பல விதமான சிவ நாமாவளிகளை இங்கே அவர் குறிப்பிட்டிருப்பதை கொண்டு நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அங்கே அவர் சொல்லக்கூடியது, பற்பல விதமாக சிவனுடைய நாமத்தை சொல்லி போற்றினாலும் பாராட்டினாலும் கர்மவினைகள் அற்றுப்போகாத வரையிலும் இவற்றையெல்லாம் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதை தாயுமானவர் முழுவதுமாக உணர்ந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. எப்படியெல்லாம் சொல்லுகிறார் பாருங்கள். நிர்குணன், எம்பெருமான் ஈசன் குணமற்றவன், நிராமயன், எந்தவிதமான பரவலும் இல்லாதவன், நிரஞ்சனன், எந்தவிதமான சிந்தனைகளுக்கும் இடமில்லாதவன், நிராலம்பன், எந்தவிதமான குழப்பங்களுக்கும் இடமில்லாதவன், அவன் விஷயங்களை கொண்டவன் அல்ல, அவன் சகலத்தையும் கைவல்யப்படுத்தி கொண்டவன் என்ற போதிலும் கூட அவன் எந்த வகையிலும் தன்னை மிகப்பெரிய ஒரு நிலையிலே இருப்பதாக காட்டிக்கொள்வதே இல்லை. காரணம், அவன் களங்கமற்றவன். அவன் எந்த வகையிலும் சஞ்சலப்படாதவனாக இருக்கிறான். அவன் பேசுவதில்லை, ஆனால் அவன் எல்லா உயிரிடத்திலும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறான். அவன் நிர்முக்தனாக இருக்கிறான். அவன் முக்தி பெற்றிருந்தான் என்றால் நாம் அவனை தேடி அடைய முடியாது. அவன் நிர்முக்தனாக இருந்து தன்னுடைய பக்தர்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்வதற்காக இன்னமும் தரித்திருக்கிறான். ஜோதிமயமாக எம்பெருமான் ஈசன் தரித்திருக்கிறான். பராபரத்திலிருந்து வெளிப்பட்டு வந்தவனாக இருந்தாலும் கூட பராபரத்திலே திரும்பவும் சென்று அவன் ஐக்கியப்பட்டு விடவில்லை. அவன் வெளியிலே இருந்தபடியாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குவதற்காகவும் தன் பிள்ளைகளை கரம் கொடுத்து உயர்த்தி விடுவதற்காகவும் இன்னமும் காத்திருக்கிறான். அவன் சதா சர்வ காலமும் ஆனந்தமயமானவனாக இருக்கிறான். எல்லா விதமான கல்விகளையும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஞான குருவாகவும் இருக்கிறான். அவன் சிவசங்கரனாக இருக்கிறான். சதா சர்வ காலமும் அவனை பற்றிய சிந்தனையிலேயே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஆசி வழங்க எம்பெருமான் ஈசன் எப்போதும் தவறுவதே இல்லை என்றெல்லாம் இங்கே எம்பெருமான் ஈசனை கருணாகர கடவுளை தாயுமானவர் புகழ்ந்து பேசுகிறார். அற்புதமானவன் என்றும் எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் நம்மை விடுதலை செய்து அழைத்துச் செல்லக்கூடிய வல்லவன் என்றும் எம்பெருமான் ஈசனை இங்கே புகழ்ந்து பாராட்டி பாடுகிறார். அவன் அத்வைத நிலையிலே இருக்கிறான், இரண்டற்ற நிலையிலே. நீங்கள் உங்களை நீங்களாக கருதும் போது சிவன் இல்லை, நீங்கள் உங்களை சிவனாக கருதும் போது நீங்கள் இல்லை. இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்தே இருக்கின்றன என்பதை உறுதிபட இங்கே சொல்லுகிறார். மேலும் அனுபூதி என்று சொல்லக்கூடிய ஈசனோடு கலக்கக்கூடிய அந்த பக்குவத்தை பெற வேண்டும் என்றால் அது அவனுடைய அருள் இருந்தால் மாத்திரமே நமக்கு சாத்தியமாகும். இதே கருத்துக்களை மாணிக்கவாசகர் பெருமான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று கூறியிருந்த கருத்துக்களை கொண்டும் நாம் ஒப்பீடு செய்து பார்த்து கொள்ளலாம். சிற்றபை என்று இங்கே தாய்மானவர் குறிப்பிடுவது சரசாகி ஆகாயத்தை. சிற்றபையிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் நமக்குள்ளே தானே இருக்கிறான். புறத்திலே சென்று தேறுவதற்கு என்ன வேலை இருக்கிறது? நமக்குள்ளே இருக்கும் ஈசனிடம் நாம் கேட்டு பெறுவதற்கு எத்தனை தடைகள், எத்தனை குழப்பங்கள், மனமாயைகள், இவைதான் நம்முடைய நிம்மதியை கெடுப்பதற்கான காரணமாக மாறுகின்றன. எது எப்படியாக இருந்தாலும் நம்மால் கருதிக்கூட பார்க்க முடியாத சிற்றபையாகிய சரசாகி ஆகாயத்தில் வீற்றிருக்கும் எம்பெருமான் ஈசனை இடைவிடாது நாம் அழுத்தி வரும்போது என்றேனும் ஒரு நாள் அவனுடைய கருணைக்கண்கள் நம்மை நோக்கி திரும்பத்தான் செய்யும். மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.